எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட் ப்ளவுஸ். அந்த டாலுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் இதை தான் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். பஃப் ஸ்லீவ் வச்சு தைச்சிருக்கேன். இந்த வாட்டி பஃப் ஸ்லீவும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த டாட் ஷேப்லாம் நல்லா கவனிங்க. டாட் ஷேப் பற்றியும் சொல்லுவேன். இதில் லோ நெக்கும் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் லோ நெக்கு, பேக்லேயும் லோ நெக்கு. இப்போ நம்ம இவ்வளோ நாளாக லோ நெக்கில் பார்க்கல. இந்த வாட்டி லோ நெக்கும் ஷோல்டர் அளவு எப்படி குறைக்கணுன்றதும், ஃப்ரண்ட்டில் வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்லேயும் லோ நெக் வச்சுருக்கோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சாரி ப்ளவுஸ் கட் சோலி. இது வந்து பார்த்திங்கன்னா 30 to 34 இன்ச். கொஞ்சம் அந்த காலேஜ் கேர்ள்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இதை விட அதிகமாக இருக்கவங்களுக்கு 36, 38 அந்த இன்ச் அளவுலாம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டாட் ஷேப்லாம் கொஞ்சம் மாறும். அது அந்த ஆம்கோல் ஷேப் மாறும். பார்ட்டி ப்ளவுஸில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் சில இதெல்லாம் மாறும். அதை பற்றி அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபுல் லென்த்து, பஸ்ட் அளவு, வெயிஸ்ட் அளவு, ஸ்லீவ் லென்த்து, ரவுண்ட் ஆர்மு, ஃபுல் ஷோல்ட்ரு, இதெல்லாம் நான் பார்ட்டி ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது எப்படி எடுக்கணுன்ட்டு. அதே அளவு தான் 5 அளவு வருது. இதில் படம் கொடுத்துருக்கேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, இதுக்கு வந்து பட்டி வரும். பட்டிக்கு வேஸ்ட் பெல்ட்டு. இது வந்து சட்டின் ஸ்லீவும் கொடுத்துருக்கேன், பஃப் ஸ்லீவும் கொடுத்துருக்கேன். நம்ம சட்டின் ஸ்லீவ் வந்து 2-3 இதில் பார்த்தாச்சு. அதனால் பஃப் ஸ்லீவ் வந்து இந்த வாட்டி ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து, அதே லைனில் B/4 - B/15. அந்த பார்ட்டி ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி தான் வரும். ஷோல்ட்ரு அதில் வந்து ஷோல்ட்ரு பை 2 + முக்கால் வந்துச்சு. இதில் ஷோல்ட்ரு பை 2 + ½. ஏன்னா இதில் நெக்கோட இறக்கம்லாம் வந்து நமக்கு அதிகமாக வரும் நம்ம போடுற ப்ளவுஸுன்றதுனால. B/12 + 1 அதே அகலம் தான். இந்த லைனில் செஸ்ட் லைனில் கடைசியாக B/4 + 1.5. அதாவது வயசு உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அளவு தான் வரும் கட் ப்ளவுஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா waist/4 + 2 கீழே வந்து இதை டாட்டோட அளவு அகலம் B/12 + 1, உயரம் வந்து 10 சென்டிமீட்டர். இது பேக் முடிஞ்சது. இறக்கம் வந்து நம்ம தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். லோ நெக் வேணுன்னா கண்டிப்பாக ஷோல்டர் அளவை குறைச்சிங்கன்னா தான் லோ நெக் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் அளவு இதே வச்சு நீங்கள் லோ நெக் போட்டிங்கன்னா சுத்தமாக இறங்கும். ஷோல்டர் ஃபுல்லாக கைக்கிட்ட வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் இதே தான். இதோட உயரம் பார்த்திங்கன்னா B/3. இது வந்து B/4 - B/15 இந்த கோட்டோட உயரம். இதுக்கப்புறம் மேலே இருக்க அளவு B/12 + 1, ஷோல்டர் பை 2 + ½ இதை பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். இந்த செஸ்ட் லைனில் லாஸ்ட்டாக பேக்கில் வந்து 1.5 வரும், ஃப்ரண்ட்டில் வந்து 2.5. ஏன்னா இங்கே டாட் பிடிப்போம், அதனால் 2.5 வரும். இங்கே வந்து டாட் வராது, அதனால் 1.5 வரும். இது வந்து ஷோல்டர் ஸ்லாப் வந்து 1.5 எல்லாத்துலேயும் வர்றது தான். இது வந்து ஓப்பன், இது வந்து ஃபோல்டு. இதில் ஒரு பீஸு, இதில் 2 பீஸு. இந்த அளவு வந்து டாட்டோட அளவு. டாட்டோட அளவு பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த் வந்து B/3 வச்சுக்கிட்டிங்களா, மேலே வந்து B/24 - 1 என்ன வருதோ அதை கீழே இருந்து மேலே குறிச்சிக்கணும். இந்த சைடு வந்து B/12 + 1 சென்டர் குறிச்சிக்கணும். இந்த பக்கம் B/24 - 1 அவங்கவுங்க அளவுக்கு என்ன வருதோ அந்த அளவை தான் இங்கே குறிக்கணும். இந்த பக்கமும் குறிக்கணும். இப்போ நான் போட்டிருக்க அளவுக்கு 2.6 தான் வருது, அதனால் 2.5 நான் வச்சுட்டேன் அப்படியே. இப்போ இந்த கோடும் இணைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கோடும் இணைச்சிக்கணும். இந்த டாட் வந்து இந்த ஆம்கோலோட அளவை நம்ம அளந்துக்கணும். அளந்துக்கிட்டு சென்டர் வந்து குறிக்கணும். நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன். சென்டர் குறிச்சிட்டு இந்த டாட்டோட சென்டர் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதோட அகலம் இது வந்து இந்த கோட்டுக்கும் இந்த B/24 - 1க்கும் உள்ள சென்ட்ரு, இந்த சென்டரை குறிச்சிக்கணும். இப்போ இதுக்கும் உள்ள அளவு இங்கே கொண்டு வந்து அதே அளவை அப்படி வைக்கணும். இந்த உயரத்துக்குள்ள அளவை இங்கேருந்து இது மேலே குறித்து சென்டர் புள்ளி குறிச்சிக்கணும். சென்டர் புள்ளி குறித்து கீழே வந்து 1 இன்ச்சு, இந்த இதுக்கு நேராக 1 இன்ச்சு, இந்த சென்டருக்கு நேராக 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு, இங்கே வந்து 1.5 இன்ச்சு. இதில் சென்டர் குறிச்சிக்கணும். இப்போ இந்த கோடு இந்த டாட்டோட அகலம் எல்லாம் வரைஞ்சிக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ அளவு வைக்கிறீங்களோ அதில் பாதி வச்சு கிராஸ் வரையணும். வேஸ்ட் பெல்ட்டோட உயரம் வந்து FL - B/3. இந்த B/3 நம்ம மைனஸ் பண்ணணும் ஃபுல் லென்த்துலேருந்து. ஃபுல் லென்த் என்னவோ அந்த அளவு
b/3 மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பெல்ட்டோட அளவு. அதில் வச்ச அளவே இதில் வச்ச அளவே தான் இங்கே மேலே வைக்கணும். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா w/4 + 2 இந்த அளவு குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் மேலே இது மேலே வந்து பார்த்திங்கன்னா b/24 - 1 இங்கே வைக்கிற அளவை தான் இங்கே குறிக்கணும். இந்த இடத்துல வச்ச அளவை இங்கே குறிக்கணும். இங்கே நடுவில் வந்து இந்த டாட் வந்து நம்ம பிடிச்சிருவோம் இல்லைங்களா, அதனால் b/12 + 1 அந்த அளவு வந்து வைக்கணும். இப்போ இது வந்து கிராஸ் இப்படி வரைஞ்சிக்கணும். இந்த ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ b/12 + 1 இங்கே வந்து b/12 + 1 வருது. இங்கே நீங்கள் டாட் பிடிக்கும்போது இங்கே தான் வரும். அதனால் அந்த ஒல்லியாக இருக்கவங்களுக்கு செட் ஆகிடும். அப்படி உங்களுக்கு டாட் பக்கத்தில் வருது தள்ளி வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பக்கமே வந்து அந்த 3 சென்டிமீட்டர் இருந்தாலும் 2 சென்டிமீட்டராக இருந்தாலும் இந்த பக்கமே வச்சு அதோட சென்டர் வச்சு நான் சொன்ன மாதிரி எல்லா சென்டரும் குறிச்சிக்கோங்க. அப்போ டாட் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த பெல்ட் வந்து செட் ஆகும். b/12 + 1 அதை குறிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டாட்டோட அளவை இந்த சைட்லேயே வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் டாட்டோட அளவு. சாட்டின்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சைடு அப் தான் b/4 - b/15 அதே அளவு தான் இங்கேயும். இதோட இறக்கம் பார்த்திங்கன்னா இதே லைனில் b/8 - 2 ஸ்லீவ் லென்த்து. இந்த பக்கம் r/2. இது பஃப் ஸ்லீவு. பஃப் ஸ்லீவில் ஸ்லீவ் லென்த்து இதோட சென்டர் குறிச்சிக்கணும். எல்லாம் கோடு போட்டுக்கணும், 3 கோடு போட்டணும். இந்த எண்டில் வந்து b/4 + 5 கீழே வந்து கீழேருந்து 2 சென்டிமீட்டர் குறித்து இந்த கிராஸ் வரைஞ்சிக்கணும். இங்கே 3 சென்டிமீட்டர், இங்கே 3 சென்டிமீட்டர் குறித்து இதோட சென்டர் குறித்து இந்த வளைவு வந்து மேலே ஏற்றி வரைஞ்சிக்கணும். டாலுக்கு இப்போ நான் வந்து இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2.5 வச்சு தான் நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு அப்படி டாட் தள்ளி வருதுன்னா இந்த இடத்துல b/12 + 1 குறிச்சிக்கோங்க. இந்த பக்கம் 2.5 2.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கிறது கரெக்டாக தான் இருக்கும் டாட்டோட அளவு. இப்போ நான் டாலுக்கு வந்து இந்த பக்கமும் தான் வச்சு தைச்சிருக்கேன். ஏன்னா அது டால் வந்து ஃப்ளெக்சிபிள் இல்லைங்களா, அதனால் அப்படி தான் வச்சு தைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ பேப்பர் கட்டிங் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ண போகிறோம். பேக் வந்து ஃபுல் லென்த் வந்து 36 சென்டிமீட்டர். இப்போ 38 கூட வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 38. இதே லைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோல்டில் எடுக்கல, பேப்பர்ன்றதுனால நான் சிங்கிளாக எடுத்திருக்கேன். ஃபோல்டு இல்லாமல் சிங்கிள் பேப்பர்ன்றதுனால நீங்கள் ஃபோல்டாக வந்து இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபோல்டுன்னு நான் எழுதிடுறேன் வேணும்னா. இப்போ இதே லைனில் பார்த்தீங்கன்னா b/4 - b/15 b/4 - b/15 வந்து 15.8 நான் போட்டிருக்க அளவுக்கு உங்களுக்கு என்ன வருதோ கால்குலேஷனில் அதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 அளவையும் இந்த அளவு இங்கே குறிச்சிட்டோம் இல்லைங்க, அதே 15.8 இங்கே குறிக்கணும். இதை கோடு போட்டுக்கலாம், இதையும் கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா b/12 + 1 அண்ட் ஷோல்டர் பை 2 + ½ இருக்குது. b/12 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 8.2, ஷோல்டர் பை 2 + ½ வந்து 17.5. இந்த ஷோல்டர் பை 2 + ½ வந்து இந்த லைனில் வச்சு குறித்து கோடு போடணும். 17.5. இப்போ இதை பாக்ஸ் மாதிரி நம்ம கோடு போட்டுக்கணும். இப்போ நெக்கோட அகலம் இது. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்லாப் வரும். அந்த ஸ்லாப் வந்து 1.5. உங்களுக்கு அக்கல் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஸ்லாப்பை வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நேரம் வந்து அக்களோட அகலம் அந்த ரவுண்டு வந்து பத்தாது நமக்கு, அப்போ வந்து குறைச்சிக்கலாம். அந்த கிராஸ் கோடு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நல்லா இறக்கம் வச்சு தைக்க போகிறோம். இப்போ 24 வச்சுக்கலாம். அதே 24 இந்த பக்கம் வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் அதில் போட்டிருக்க நெக் அளவே தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ அங்கே 8.2னா இங்கேயும் 8.2.
இதை பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே நீங்கள் இறக்கம் வச்சிங்கன்னா ஷோல்டரோட அளவை கொஞ்சம் ஏற்றணும். இப்போ நான் வந்து ஒரு 1.5 வந்து ஏற்றுறேன். 1.5 இல்லை 2 சென்டிமீட்டர் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். இந்த அகலம் வரும்பொழுது விரிவடையும் போது நமக்கு ஷோல்டர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கைக்கிட்ட வந்து தொங்குற மாதிரி இருக்கும். ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஏற்றிக்கணும். ஒரு 1.5 வந்து நான் ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ நெக் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இல்லை 2 சென்டிமீட்டர் நல்லா வளைவாக வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒன் இன்ச் அதாவது 2.5 அப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கோடு கிடையாது, நம்ம நெக்கு இறக்கம் வச்சதுனால இந்த கோடு கிடையாது. இப்போ இந்த லைனில் செஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா நாம்கால் ஷேப் வந்து சேரணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. B/4 + 1.5 பேக்கில் நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். 1.5 வந்து 23. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் லைனில் waist/4 + 2 19.5. இதை வந்து கிராஸ் கோடு போட்டுருவோம். இப்போ இங்கேருந்து வந்து ஒரு 1 இன்ச்சு இப்படி வந்து இந்த சென்டர்கிட்ட ஜாயிண்ட் ஆகணும். இதுக்கும் சென்டர் குறிச்சிக்கோங்க. அந்த சென்டர்கிட்ட போட்டு மேலே வரையணும். பேக் ஷேப் வந்து போட்டு மேலே வரணும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாட் வரும். B/12 + 1 8.2 தானே நம்ம கழுத்துக்கிட்ட குறிச்சோம், அதே அளவு தான். இப்போ இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர். பேக் டாட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 10 சென்டிமீட்டர். இதை கட் பண்ணிக்கலாம். கழுத்தோட வளைவு வந்து அழகாக வளைச்சி வெட்டணும். இப்போ இந்த சாய்வு இந்த ஆம்கோல் ஷேப். இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபோல்டு 1 பீசஸ். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட உயரம் பார்த்திங்கன்னா B/3 வரும். B/3 இந்த அளவுக்கு வந்து 28.7. அதே அளவு ஆப்போசிட் சைடில் குறிச்சிக்கணும். இப்போ இதை கோடு போட்டுருங்க. இப்போ இதே லைனில் B/4 - B/15 15.8 அதே அளவு இங்கேயும் குறிச்சிக்கணும். அதையும் நீட்டாக கோடு போட்டுக்கோங்க. மேலே வந்து shoulder/2 + 1/2 அதே 17.5 அதே அளவு இங்கேயும் வச்சு குறிச்சிக்கணும். இப்போ இது வந்து கோடு போட்டுக்கணும். இப்போ நெக்கோட அகலம் B/12 + 1 8.2
இங்கே வந்து ஷோல்டர் ஸ்லப் 1.5. இந்த கிராஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரம் பேக்கில் வந்து நம்ம இறக்கி தான் வச்சுருக்கோம். அப்போ இதில் இந்த கோடு அளவே வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கோடு அளவே நான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சதுரமாக போட்டுக்கோங்க. இதை வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி தான் இங்கே 1 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கோட்டிலேருந்து வந்து இந்த 1 இன்ச் கிட்ட வளைஞ்சி இந்த இதில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். நெக் ஷேப் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பு. இப்போ நெக் ஷேப் வரைஞ்சாச்சு. ஆம்கோல் ஷேப் வரைகிறதுக்கு இந்த லாஸ்ட்டில் ஒரு அளவு இருக்கும். பஸ்ட் லைனில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து b/4 + 2.5. b/4 + 2.5 வந்து 24. கீழே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். waist/4 + 5 22.5. இங்கே 5 வைக்கிறதுனா அதே ப்ளவுஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அடுத்த ப்ளவுஸில் 36 50 இன்ச் வரைக்கும் வரும். அதில் எல்லா விளக்கமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நார்மல் ஃபிகருக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ கிராஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோல் ஷேப் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ இந்த இடம் வந்து நம்ம ஷோல்டர் இதில் குறைச்சிருந்தோம் இல்லைங்களா? இப்போ அதே அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டு மேட்ச் பண்ணி பார்த்து கரெக்டாக வச்சிங்கன்னா நம்ம எந்த அளவு குறைச்சிருக்கோன்றது தெரியும். இந்த அளவு குறைச்சிருக்கோம் இந்த கோட்டை. இந்த அளவு கோடு போட்டுக்கணும். இந்த கோடு கிடையாது, ஏன்னா நெக்கு இறக்கம் வச்சதுனால. இப்போ இந்த கோடு உள்ளே வந்ததுனால நீங்கள் லைட்டாக வந்து உள்ளே குடஞ்சாலே போதும். ரொம்ப குடைய தேவையில்ல. ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவு உள்ளே வந்தால் போதும். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வச்சுக்கோங்க. ஷேப் பாருங்கள், ஒரு 1/2 சென்டிமீட்டர் அப்படி தான் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா b/24 - 1. b/24 - 1 வந்து எனக்கு 2.6 வருது. 2.6 அப்படியே குறிச்சிக்கணும். இப்போ இந்த கோட்டுக்கும் இந்த அளவுக்கும் சென்டர் குறிக்கணும். டாட் எப்படி குறிக்கிறேன்னு கவனமாக பாருங்கள். இந்த புள்ளிக்கும் இந்த கோட்டுக்கும் சென்டர் குறிக்கணும். எனக்கு 10 வருது. 10க்கு சென்டர் 5. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே b/12 + 1 வச்சுக்கோங்க. 8.5 வருது. இப்போ இந்த பக்கம் 2.5, 2.6, இந்த பக்கம் 2.6. இதான் ஒரு 2 புள்ளி அளவுக்கு வருது. அப்போ இந்த அளவு வந்து இங்கே அதிகப்படுத்திக்கணும் நீங்கள், ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுனால. அது கணக்கிலே வரும். w/4 + 5 வச்சுருக்கோமா நம்ம. 5 நம்ம 2.6 வந்து சேர்த்து வச்சுக்கணும். அதான் 5.5 அப்படி வரும். இங்கே வந்து இதில் பாதி, இங்கே 2.6 வச்சுருக்கோம், 2.5 வச்சுக்கோங்க. அப்போ 3ன்னு வச்சா கூட 1.5 கூட வரும், 1 2 அப்படி வரும். இப்படி தான் டாட்டோட அளவு இந்த வளைவு குறிக்கணும். அந்த வளைவு வந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க. இந்த புள்ளியும் இணைச்சிருங்க. இந்த கடைசி புள்ளியும் இணைச்சிருங்க. இப்போ டாட்டோட உயரம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த சென்டருக்கும் இந்த கோட்டுக்கும் எவ்வளோ அளவுன்னு பாருங்கள். நமக்கு b/12 + 1 எவ்வளோ வச்சோமோ அந்த அளவு வரணும். கரெக்டாக 8.5 வரணும். அதே அளவு இங்கேயும் வச்சு குறிச்சிக்கணும். இதுக்கு நேராக சென்டரில் வச்சு குறிச்சிக்கணும். இப்போ இந்த ஓப்பன் பகுதியிலேருந்து இந்த சென்ட்ரு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8.5 தான் வரும். அதே 8.5
இங்கே குறிச்சிக்கணும். இப்போ இதுதான் சென்டர் புள்ளி உங்களுக்கு. அந்த சென்டர் புள்ளியிலேருந்து பஸ்ட் டாட்டுக்கு 1 இன்ச்சு, 1 இன்ச்சுனா 2.5 சென்டிமீட்டர். அதே 1 இன்ச்சு இந்த பக்கமும். இந்த டாட் வரைஞ்சிடலாம். இந்த அளவு கேப் இருக்கணும். இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு. இப்போ இந்த ஆம்கோலை நீங்கள் அப்படியே அளந்தீங்கன்னா 18க்கு சென்டர் வந்து குறிக்கணும். 18க்கு சென்டரு 9. இப்போ இதுக்கு வந்து 1.5 இன்ச்சு அளவில் சொல்கிறேன். அதாவது ஒரு 3 சென்டிமீட்டர் அப்படி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 2.5, இந்த பக்கம் 2.5, இதுக்கு மட்டும் 3 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இப்போ இப்படி தான் டாட்டோட அளவு குறிக்கணும். இந்த டாட்டோட அகலம்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 1 சென்டிமீட்டர் தான். நீங்கள் இந்த பக்கம் ரொம்ப லூஸாக இருந்தால் 1 சென்டிமீட்டர் குறிச்சிக்கலாம். நம்ம ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவு தான் பிடிப்போம், அந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பனில் 2 பீசஸ். இதை அப்படியே இந்த ஷேப் மட்டும் கட் பண்ணுங்கள். இந்த சாய்வு இந்த கோடு இல்லை, இந்த கோடு நம்ம முன்னாடி வரைஞ்சிருக்கோம். அந்த கோட்டில் நீங்கள் வந்து நெக் வந்து இறக்கம் வைக்கல, நார்மல் இறக்கம் தான் வைக்கிறீங்கன்னா நீங்கள் இதே ஷோல்டரில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா கை வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும், மேலே ஏறிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா நெக் அகலமாக வைக்கிறதுனால அந்த ஷோல்டர் வந்து ஈக்குவல் பண்ணிக்கும். இதுலேயே குறிச்சிடலாம் போல. வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. டாட்டில் எந்த அளவு பிடிக்கணுன்றதுக்காக இந்த அடையாளத்தை நம்ம குறிச்சிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. பேக்லேயும் அந்த மாதிரி டாட்டுக்கு வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பஃப் ஸ்லீவ் பார்க்க போகிறோம். பஃப் ஸ்லீவுக்கு ஒரே ஆம்கோல் ஷேப் தான். ஃபோல்டரில் போடுறதுனாலும் போட்டுங்க, இல்லை சிங்கிள் பீஸாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. பஃப் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கீழே தான் அந்த பேப்பர் கரெக்டாக இருக்குது. நான் கீழே இருந்து வச்சுருக்கேன், மேலே ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த் வந்து 12 சென்டிமீட்டர். நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன், டாலுக்காகன்றதுனால நான் சின்னதாக வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. இதை வந்து கோடு போட்டுருங்க. இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு 12க்கு சென்ட்ரு 6, அதே 6 அதர் சைடில் வச்சு குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த கோடு சென்ட்ரு கோடு. இப்போ இந்த அளவை கட்டம் போடுறதுக்கு ஒரு அளவு வேணும் இல்லைங்களா? இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா b/4 + 5, b/4 + 5 கால்குலேஷனில் 26.5 இந்த அளவு வருது. அதே அளவு கீழே வச்சு குறிச்சிக்கோங்க. ஃபுல்லாக அப்படியே நீட்டாக கோடு போட்டுடணும். இப்போ இந்த எண்ட்லேருந்து 2 சென்டிமீட்டர். இது எல்லாமே உங்களுக்கு சுருக்கம் வரும், மேலேயும் சுருக்கம் வரும். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ அகலம் வருது. இப்போ கிளாத்தும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும். இந்த இதில் கிராஸ் கோடு போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த கிராஸ் கோடும் போட்டுருங்க.
ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கேருந்து 3 சென்டிமீட்டர், மேலே இங்கேருந்து 3 சென்டிமீட்டர், இதோட சென்ட்ரு. இந்த 3 சென்டிமீட்டர்லேருந்து மேலே ஏறி அந்த 3 சென்டிமீட்டரில் சென்டர் வழியாக போய் மேலே ஏறி அந்த 3 சென்டிமீட்டரில் ஜாயிண்ட் ஆகும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வளைவு தான் நம்ம கட் பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு 2 பீசஸ், ஃபோல்டில் 2 பீசஸ். இப்போ ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவுக்கு வந்து ஒரே ஷேப் தான். அடுத்து வந்து பட்டி கீழே. இதோட உயரம் வந்து FL - B/3 7.3. அதே அளவு இங்கேயும் வச்சுக்கணும். இதை கோடு போட்டுக்கணும். இதோட லென்த் ஒன்று இருக்கும், அதோட எண்டு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, W/4 + 2. அது எவ்வளோன்னு பாருங்கள், 19.5. 20 வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ தான் பட்டியோட அகலம். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம B/24 - 1 நம்ம எவ்வளோ அளவு வச்சோமோ அந்த அளவு வந்து குறிக்கணும். நம்ம வந்து 2.6 குறித்தோம். இங்கே வந்து B/12 + 1 8.5. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி இந்த கோட்டை நீட்டி விட்டுக்கணும். இந்த கோடு, இந்த புள்ளி, இந்த கோட்டு மேலே அப்படி ஏறிடணும். இதுதான் வந்து பெல்ட்டு. பெல்ட் வந்து 2 பீஸ் தேவை. இது ஓப்பன்லேயே இருக்கலாம். மொத்தம் வந்து இதை 4 பீஸ் 6 பீஸ் நம்ம எப்படி மொத்தம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வர பீஸ் 2 பீஸ், அதாவது நம்ம தைக்க வேண்டிய பீஸில் வர வேண்டியது 2 பீஸ் வேணும். கிளாத் கட்டிங்க்கு நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வேணும்னா கான்ட்ராஸ்ட் கலர் ஏதாவது சாரீக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி 2 கலர் எடுத்துக்கலாம். இல்லை ஒரே கலரில் தைக்கிறீங்கன்னா ஒரே இதில் நீங்கள் ஸ்லீவ் எடுத்துக்கலாம், ஒரே இதில் எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் வந்து ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க. இப்போ இதோட பஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா 86 வருது. அப்போ 90 சென்டிமீட்டர் இருக்கணும். நான் 2 பீஸ் ஜாயின் பண்ண போகிறதுனால கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுலேயே 90 இருக்குது. இருந்தாலும் நான் டபுள் கலர் வைக்க போகிறேன் டாலுக்கு. ராங் சைடில் மடித்து போட்டுக்கோங்க. கரபாகம் நீல வட்டத்தில் வர்ற மாதிரி. ஃபஸ்ட்டு பேக் பீஸ் எடுத்துப்போம். இதை ஃபோல்டும் ஒன்றா சேர்ற மாதிரி. இங்கே ஃபோல்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது நெக் பாகம் வந்து ஃபோல்டு பக்கம் வரணும். கீழே தையலுக்கு ஒரு ஸ்கேல் அளவு விடணும். சைட்லேயும் ஒரு ஸ்கேல் அளவு தையல் அளவு வரணும். அது மாதிரி பார்த்து பேட்டர்ன் வந்து ஃபோல்டும் படிகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். இதை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்கேல் வச்சு இப்படி வச்சுக்கோங்க, நகராமல் இருக்கும். இது டாட்டோட அளவு. இப்போ பேப்பர் எடுத்துருங்க. இதுலேயே அந்த டாட் ஷேப் வந்து விழுந்துருச்சு, அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேல் அளவு தையல் அளவு.
கீழே ஒரு ஸ்கேல் அளவு, அந்த அளவு அப்படியே வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு 1/2 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க, நிறைய விட தேவையில்ல, 1/2 சென்டிமீட்டர் போதும். இல்லைன்னா கழுத்து ரொம்ப லூஸ் கொடுத்துரும். 1/2 சென்டிமீட்டர் அளவு. இந்த ஆம்கோல் வந்து நமக்கு கடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த அளவு விடுறோம். இல்லை நீங்கள் இதை விடாமல் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். கொஞ்சம் ஃபிட்டிங் டைட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்காக தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இதை கட் பண்ணிக்கலாம். துணி நகராமல் களையாமல் பதியில் பின் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. தையல் அளவுக்கு நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து டாட் நம்ம பிடிக்கும்பொழுது பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்துக்கலாம். அதே தான், ஓப்பன் வந்து ஃபோல்டு பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்து இந்த ஓப்பன் ஜாயின் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு 1/4 சென்டிமீட்டர் இல்லை 1/2 சென்டிமீட்ரு போதும். உங்களுக்கு அதிகமாக விட்டிங்கன்னா ரொம்ப லூஸ் கொடுக்கும். 1 சென்டிமீட்டர் அளவுலாம் விட தருவார். 1/4 சென்டிமீட்டர் இல்லை 1/2 சென்டிமீட்ரு. அது மாதிரி மேலேயும் ஒரு 1/4 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுக்கோங்க. அந்த நெக்கோட வளைவு இந்த பேட்டர்ன் வந்து எதிர அந்த ஷோல்ட்ரு வந்து எதிர வர்ற மாதிரி போடுறதுனால இந்த பீஸ் கிடைக்கும். இந்த பீஸில் நீங்கள் வந்து அகலவாட்டத்தில் தான் நம்ம பெல்ட் பீஸ் எடுக்கணும். அகலவாட்ட பீஸில், நீளவாட்ட பீஸில் உடம்பு பீஸ்லாம் எடுத்துடணும். கையும் நீளவாட்ட பீஸில் தான் எடுக்கணும். இப்போ இது வந்து அகலவாட்டத்தில் வந்து இந்த பெல்ட் பீஸ் எடுக்கணும். அப்போ தான் பெல்ட் வந்து உங்களுக்கு இடுப்புலாம் லூஸ் கொடுக்காமல் கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இதுவும் வந்து நீளவாட்டத்தில் இருக்கணும். அதனால் இந்த பீஸ் கிடைக்கும். அதனால தான் நான் இப்படி எதிர போட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தனித்தனியாக ரெண்டும் போட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த பீஸ்லாம் கிடைக்காது, துணி தான் வேஸ்ட் ஆகும். இதை எடுத்துடலாம். இந்த நாச்சஸ் குறிக்கிற இடம் மட்டும் குறிச்சிக்கோங்க. இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு தையல் அளவு. மேலே நம்ம 1/4 சென்டிமீட்டர் விட்டுட்டோம். சைட்லேயும் இங்கே வந்து ஓப்பன் கிட்டேயும் 1/4 சென்டிமீட்டர் விட்டுட்டோம். இப்போ கீழே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 1 சென்டிமீட்டர் விட்டுருங்க. அந்த வளைவு அப்படியே வரைஞ்சிக்கணும். இப்போ அந்த தையல் அளவு வளைவு அதெல்லாம் பார்த்து கட் பண்ணணும். இதில் வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. கீழையும் இது ஓப்பன்றதுனால ரெண்டாக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் இருக்கிறத அப்படியே ட்ரேஸ் எடுக்கலாம். இந்த சாக் பீஸோட அச்சு அப்படியே உங்களுக்கு உள்ள இந்த தையல் அளவெல்லாம் போக கரெக்டாக வச்சிங்கன்னா பாருங்கள், ஒரு தட்டு தட்டுனா எல்லாம் வந்துடும். ஒரு இதில் மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த இதுலேயும் அது மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுலேயும் வந்துடும். இல்லை நாங்கள் பின்னில் பஞ்ச் பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கோங்க. அந்த டாட்டோட அளவு வந்துடும். ஃப்ரண்ட்டு இப்படி தான் வரும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பீஸ் கட் பண்ணுறேன். ஓப்பன் பீஸ் ரெடி. இப்போ அகல வாட்டத்தில் மடித்து போட்டுக்கோங்க. நீல வாட்டம் அப்படி வர்ற மாதிரி, அகல வாட்டம் அப்படி வர்ற மாதிரி. அந்த பட்டி பீஸை கீழே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வர அளவுக்கு இந்த ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. சைடில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு, தையல் அளவு. ஏன்னா நம்ம அதில் தையல் அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதே அளவு இதுலேயும் விடணும். இதை கட் பண்ணிடலாம். பட்டி பீஸ் ரெடி. ஓப்பன் பீஸ், பட்டி பீஸ். ஃப்ரண்ட் வந்து வச்சு பாருங்கள், இப்படி ஜாயிண்ட் ஆகும். இந்த டாட் வந்து பிடிச்சிருவோம். பிடிச்சிட்டா கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் பத்தாமல் போகக்கூடாது. இதில் பயாஸ் பீஸ், கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவும் கட் பண்ணுற மாதிரி ஒரே சைடு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிருங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து இந்த பார்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க தனியாக. உங்கள்கிட்ட அந்த மாதிரி பார்டர் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி பார்டர் துணி இருந்துச்சுன்னா இந்த பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. 1 சென்டிமீட்டர் மேலே விட்டு கட் பண்ணுங்க.
இதை தனியாக வச்சுக்கலாம். பஃப் ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் அகல வாட்டத்துலேயும் மடித்து போடலாம், நீள வாட்டத்துலேயும் மடித்து போடலாம். ஏன்னா அது ஃபுல்லாகவே லூஸ் வர்றதுனால உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. பட் சாட்டின் ஸ்லீவ் அப்படியே வந்து சுருக்கம் இல்லாமல் ஜாயின் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நீள வாட்டத்தில் தான் நம்ம மடித்து போடணும். பஃப் ஸ்லீவுக்கு வந்து நான் சொன்ன அந்த 90 சென்டிமீட்டர் துணி பத்தாது. நீங்கள் சாட்டின் ஸ்லீவாக இருந்தால் அந்த துணி போதும். இதுக்கு வந்து கொஞ்சம் கூட துணி கேளுங்க. ஒரு 20 சென்டிமீட்டர், அதை 1/4 மீட்டர் கூட கேளுங்க பஃப் ஸ்லீவ் வைக்கிற மாதிரினா. கீழே வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. இதெல்லாம் சுருக்கம் வந்துடும், கீழே வந்து பட்டி மாதிரி வரும். அந்த ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. நான் இது சும்மா வீட்டில் வச்சுருந்த துணின்றதுனால வேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. இது வந்து சென்ட்ரு. சைடில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டை கட் பண்ணிடுங்க. கீழே வந்து ஃபோல்டு தேவையில்லை, 2 பீஸ் வேணும் நமக்கு. சென்டர் நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. தையல் அளவுக்கும் நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் பாருங்கள், இந்த அளவு பெருசாக. அப்போ ஒரு 1/4 மீட்டர் துணியாவது நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். இப்போ இந்த பட்டியும் வச்சுக்கலாம். இதை பட்டியாக நம்ம வச்சுக்கலாம், பார்டர் மாதிரி. எல்லாமே கட் பண்ணியாச்சு.